ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி டியூட். நம்ம டிஎன்பிசி டியூடினுடைய ப்ரிலிமினரி ரிவிஷன் சீரீஸ் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது பொதுவாகவே நம்ம டிஎன்பிசி டியூட் மாணவர்களுக்கு மட்டும் முன்னாடி தனியாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஒட்டுமொத்த தமிழ் மாணவர்கள் எல்லாருமே பயனடையும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் ஒவ்வொரு சப்ஜெக்டும் பார்த்தீங்க அப்படின்னா 50 எம்சிக்யூஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்படி தான் நம்ம நார்மலாகவே கிளாஸஸ் கொடுத்துட்ருக்குறோம். அந்த முறை மாதிரி நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதக்கூடிய நம்ம மாணவர்கள், அதே மாதிரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள், ஈவன் குரூப் 4க்கு யூஸ் பண்ணலாம். இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம குரூப் 1 எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வரிசையில் நம்ம ஹிஸ்ட்ரியை முதல் சப்ஜெக்டை எடுத்துருந்துருக்குறோம். டெய்லியும் ஈவினிங் உங்களால் டைம் கிடைக்கிற நேரத்தில் ஒரு 1/2 hour இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50 கொஷின்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ நம்ம கரண்ட்ல மெயினாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை 11th 12th புக்கு தான் படிக்கிறாங்க. அது கூட அவுட் சோர்ஸ் புக்ஸ் நம்ம சேர்த்தே பார்த்தீங்கன்னா 50 தெளிவான கொஷின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம எடுத்து தரப்போகிறோம். ஸோ இது ஹிஸ்ட்ரி ரிவிஷன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதில் ரிவிஷன் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who among the following first discovered the ruins of Harappa in 1921? அதாவது ஹரப்பா நகர இடிபாடுகளை முதலில் கண்டறிந்தவர் யார்? ஸோ ஹரப்பாவை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா தயாராம் ஷானி தான். தயாராம் ஷானி ஆக்சுவலி ஹரப்பா அப்படிங்கிற ஒரு நகரம் பார்த்தீங்க அப்படின்னா ராவி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு 1921. ஸோ இது யாருனுடைய டைரக்ஷன்ல பார்க்குறாங்க அப்படின்னா சர் ஜான் மார்சல் அப்படின்ற ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய டைரக்டர்னுடைய டைரக்ஷன்ல தான் அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவர் தான் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய டைரக்டர் அந்த டைம்ல இருந்தவர். ஸோ தயாராம் ஷானி ஹரப்பாக்கு போறாரு. அதே மாதிரி ஆர்டி பானர்ஜி பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவை எக்ஸ்கவேட் பண்றாரு. இது மூலமா பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன், அதாவது வெண்கல காலம் அப்படிங்கிற காலத்தை சேர்ந்த ஒரு நாகரிகம் கண்டறியப்படுது. ஸோ ஆப்ஷன் என்னது? தயாராம் ஷானி. நெக்ஸ்ட் பாருங்க, த டேர்ம் மொஹஞ்சதாரோ என்ற சொல்லின் பொருள் என்ன, நேரடி பொருள் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொஹஞ்சதாரோ அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெட், அதாவது இறந்தோரின் மேடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மொஹஞ்சதாரோ அப்படின்னு சிட்டி பார்த்தீங்கன்னா சிந்து ரிவர், சிந்து நதியினுடைய கரையில தான் அந்த மொஹஞ்சதாரோன்னு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தான்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நகரத்தை நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்டா மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சிந்தி மொழியில மொஹஞ்சதாரோ அப்படின்னா இறந்தவர்களின் மேடுன்னு அர்த்தம். இதை ஆர்டி பானர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா 1922 என்ன பண்றாரு? எக்ஸ்கவேட் பண்றாரு. நெக்ஸ்ட், த ஃபேமஸ் கிரேட் பாத் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தின் புகழ்பெற்ற பெரும் குளம் அப்படிங்கிறது எங்க கண்டறியப்படுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த பெரும் குளம் கண்டறியப்பட்டது எங்கன்னா மொஹஞ்சதாரோல. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நகரத்திலையும் பாத்தீங்கன்னா மேற்கு நகரம் கிழக்கு நகரம் ரெண்டா பிரிப்போம். அதாவது வெஸ்ட்ல இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவோம். சிட்டாடல் அப்படின்னா பெரிய சிட்டிஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட், பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நகரத்தையும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இரண்டா பிரிக்கலாம். சிட்டாடல் அதே மாதிரி லோவர் டவுன்னு சொல்லுவோம். அந்த சிட்டாடல்ன்ற பகுதியில நிர்வாகம் சார்ந்த பில்டிங்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. யூனிக்கான பில்டிங்ஸ் எல்லாமே அங்கதான் இருந்திருக்கு. அப்படி இருக்கிறது என்னது? மொஹஞ்சதாரோ. இந்த மொஹஞ்சதாரோல பாத்தீங்க அப்படின்னா நம்மளால எதை பார்க்க முடியுது அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப நல்லா நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மொஹஞ்சதாரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ணது. நெக்ஸ்ட் பாருங்க, விச் இண்டசைட் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் டாக்யார்ட். அது மட்டும் கிடையாது, வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் சென்டர் ஆஃப் மேரிடைம் ட்ரேட், கடல்வழி வணிகத்தின் முக்கிய மையமாக விளங்கிய கப்பல் நிலையம் கொண்ட சிந்து சமவெளி நாகரிக தளம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அது எது? குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல். நீங்க பார்க்கக்கூடிய இந்த காளிபங்கன் எல்லாம் ராஜஸ்தான்ல இருக்கு. அதே மாதிரி பனவாலி பார்த்தீங்கன்னா ஹரியானா. ஸோ இதுதான் லோத்தல் தான் சரியான விடை. லோத்தல் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் அமைஞ்சிருக்கு. சபர்மதி ரிவர் பேசின்ல அமைஞ்சிருக்கு. சபர்மதி ஆற்று படுகையில அமைந்த ஒரு நகரம். இங்கதான் பாத்தீங்க அப்படின்னா டாக்யார்ட்னு ஒன்று வச்சிருக்கிறோம். இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ரிவர்ஸ் கடலுக்குள்ள கலக்குவதற்கு, கடல் கூட கனெக்ட் பண்றது. ஏன்னா நம்ம பொருளை ஏற்றி கொண்டு போறதோ, பொருளை இங்கிருந்து ஏற்றுமதி அனுப்புறதோ இந்த வேலைகளை பண்ணியிருக்கிறாங்க. இது எங்கன்னா கல்ஃப் ஆஃப் கேம்பட்ல இருக்கு. ஸோ இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு பீடு மேக்கிங் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு. அதாவது பாசி இந்த பொருட்கள் தயாரிச்ச ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இந்த லோத்தல் அப்படிங்கிறது இருந்திருக்கு.
அடுத்து பாருங்க, which of the following is the largest known site of the Indus Valley civilization discovered so far? இதுவரைக்கும் கண்டறியப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக தலங்களில் மிகப்பெரிய தலமாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கக்கூடிய ராகி கார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகி கார்கின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹரப்பால அமைஞ்சிருக்கு. ஹரப்பால அமைஞ்ச ஒரு இடம் தான் ராகி கார்கி. ஹரியானால அமைஞ்ச ஒரு இடம் ராகி கார்கி. அதே மாதிரி அங்க இருந்த ரிவர் சிஸ்டம் என்னதுன்னா காகர் காக்ரா ஆற்றுப்படுகை. காகர் காக்ரான்ற ஒரு ஆறு பகுதியில தான் வந்துட்டு இந்த இது இருக்கு. ஆனா இன்னைக்கு காகர் காக்ரா இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறாங்க இல்ல. ஓகே, இதைத்தான் வந்துட்டு நம்ம என்ன சொன்னா, நீங்க வந்து ஹரியானா கவர்மெண்ட் சமீபத்துல சரஸ்வதி நாகரிகத்தை தேடுறோம்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால ராகி கார்கின்றது ஹரியானா. இப்போ வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்துல கண்டறியப்பட்ட மிகப்பெரிய நகரம் வந்துட்டு ஹரியானா. எதை தாண்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஈவன் ஹரப்பா மொஹஞ்சதாரோ காட்டில் இது பெருசு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, இண்டஸ் சைட் நோன் ஃபார் யூனிக் 3-part டிவிஷன் இன்டு சிட்டாடல், மிடில் டவுனு, லோவர் டவுனு. அதாவது ஒரு நகரத்தை எப்பவுமே சிந்து சமவெளியில 2 பிரிவா பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு நகரத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு நகரம் மட்டும் 3 பிரிவா இருக்கு. என்னன்னா கோட்டை, நடுநகர், கீழ்நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுட்பமா இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, வாட்டர் கன்சர்வேஷன் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நீர் சேமிப்புக்கான நுட்பமான அமைப்பு கொண்ட தளம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுவும் போன வருடம் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி தேர்வில் கேட்டிருந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்விதான். இது எது அப்படின்னு தோலவீரா அப்படின்ற ஒரு பகுதி தான். தோலவீரான்னு வந்துட்டு இன்னைக்கு குஜராத்தில் ரான் ஆஃப் கட்சில் அமைந்த ஒரு பகுதி. இங்கதான் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நகரத்தை 3 மற்ற நகரங்களை 2 தெரிகிற இடத்துல இது 3 தெரிகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த இடம் வந்து எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். பர்டிகுலர்லி ரிசர்வாயர் சிஸ்டம், எலாபரேட் ரிசர்வாயர், அதாவது சேமிப்பு நீரை சேமிப்பு வச்சிருந்ததுக்கான தடயங்கள் வந்துட்டு இந்த இதுல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. எந்த இடம்? தோலவீரா. நெக்ஸ்ட் பாருங்க, தி கிரேட் கிரானரி, அதாவது பெரிய தானிய கிடங்கு. பிலீவ்டு டு பி யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் சர்ப்ளஸ் கிரைன் இஸ் அ டிஸ்டிங்க்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது உபரி தானியங்களை சேமிக்க பயன்படுத்தப்படக்கூடிய பெரும் தானிய களஞ்சியம். அதாவது பெரும் தானிய களஞ்சியம்ன்றது எந்த ஊர்ல இருந்துச்சுன்னா ஹரப்பால இருந்துச்சுங்க. அதிகப்படியான தானிய களஞ்சியங்கள் இருந்த ஊருன்னா மொஹஞ்சதாரோ. நீங்க இப்படிதான் பார்த்துக்கணும். லார்ஜ் நம்பர் ஆஃப் கிரானரிஸ் அப்படிங்கிறது மொஹஞ்சதாரோ சொல்லிக்கோங்க. பெரிய தானிய கிடங்குன்றது எங்க இருக்குங்க? ஹரப்பால இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் கிரேட் கிரானரி ஹரப்பால இருந்தது. நெக்ஸ்ட் பாருங்க, இண்டஸ் வேலி சைட் ஈல்டட் எவிடன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் பிளஃபிங் ஃபீல்டு இண்டிகேட்டிங் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் ஆஃப் தி பீரியட். அதாவது சிந்து சமவெளி நாகரிக காலகட்டத்தில் உண்மையிலேயே உழப்பட்ட வயல் ஒன்றின் சான்று கிடைத்த இடம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது வந்துட்டு ஒரு கலப்பையினுடைய ஃபர்ரோ கிடைச்சிருந்துருக்கு. ஸோ அது எங்கன்னா காளிபங்கன்ல தான் கிடைச்சிருந்துருக்கு. காளிபங்கன் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல. இந்த காளிபங்கன்ற இடத்த நம்ம என்ன சொன்னா பிளாக் பேங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த காளிபங்கன்ற ஊரை. ஸோ இந்த இடத்துல வேற என்ன கிடைச்சிருந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ரிச்சுவல்ஸ் பண்ணதுக்கான இதுவும் கிடைச்சிருந்துருக்கு. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓமகுண்டல மாதிரி இப்போ பகுதிகள்லாம் நமக்கு வந்துட்டு ஃபயர் ஆல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அங்கே கிடைச்சிருந்துருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் டான்சிங் கேர்ள், an outstanding example of the Indus metallurgy and artistic skill. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெண்கல சிலை, நடனமாடும் பெண்ணினுடைய வெண்கல சிலை கிடைச்சது. அது சிந்து சமவெளி நாகரிக மக்களின் தொழில்நுட்பம் மற்றும் கலைத்திறனுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டா எங்க இருந்துச்சுன்னு கேட்டிருக்கிறாங்க. எங்கங்க? மொஹஞ்சதாரோ. நல்லா பார்த்துக்கணும், டான்சிங் வந்து 2லயுமே கிடைச்சது. ஒன்று பிரான்ஸ்லையும் கிடைச்சது, வெண்கலத்திலையும் கிடைச்சது. இன்னொன்று பார்த்தோன்னா ரெட் சாண்ட்ஸ்டோன்லையும் கிடைச்சது. இந்த பிரான்ஸ்ல கிடைச்சது எங்க? வெண்கலத்துல மொஹஞ்சதாரோல கிடைச்சது. அதே மாதிரி ரெட் சாண்ட்ஸ்டோன்ல கிடைச்சது எங்கன்னா ஹரப்பால கிடைச்சது. ஸோ இந்த இதை வந்து எந்த டெக்னிக் மூலமா தயாரிச்சாங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் காஸ்டிங் டெக்னிக் மூலமா இந்த நடனமாடும் மங்கையினுடைய சிலை அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டது. இது மூலமா நமக்கு வந்துட்டு அவங்க நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சது. ஸோ அயனை தவிர அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ சில்வர், கோல்டு, இது எல்லா மெட்டலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. The famous seal depicting seated 3-faced figure surrounded by animals interpreted as
புரோட்டோ சிவா ஆர் பசுபதி அப்படின்ட்டு ஒரு சிலை இருந்திருக்கு. அதாவது 3 முகம் கொண்ட ஒரு உருவம். அவரை வந்துட்டு அவர் சுத்திய விலங்குகள் இருந்திருக்கு. ஓகே, அவர் தான் நம்ம வந்துட்டு பழைய வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பசுபதி மகாதேவா இல்லாட்டி ஆதி சிவா அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க கிடைச்சிருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. நமக்கு எங்க கிடைச்சதுங்க? மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. அந்த சிலை வந்து அந்த சீல்ன்றது முத்திரை மாதிரி, அது வந்துட்டு மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை சர்ஜான் மார்ஷல் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி தான் வந்துட்டு இவர் லேட்டர் ஹிந்து டேட்டியா அவர் இருந்திருக்கலாம், அதனால வந்துட்டு இவரை பசுபதி மகாதேவான்னு சொல்றாங்க. இதுல வந்து அது உட்கார்ந்து இந்த மனுஷனை சுத்தி என்னென்ன இருந்துச்சுன்னு பாருங்க. அவர் யோகிக் பொசிஷன்ல உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. ஒரு யோக நிலையில் உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை சுத்தியும் எலஃபண்ட், டைகரு, ரினோசரஸ், பஃபலோ, டீர். ஸோ எலஃபண்ட், டைகர், ரினோசரஸ், பஃபலோ, டீர் இதெல்லாம் சுத்தி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, விச் மெட்டீரியல் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் டு மேக் சீல்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதுவும் முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி. சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகளை வடிவமைக்க பொதுவாக பயன்படுத்தப்பட்ட பொருள் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்டெட்டைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸ்டெட்டைட் அதாவது சோப் ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோப் ஸ்டோன் அதாவது ஒரு ஒயிட் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கான ஒரு மெட்டீரியல் தான். ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல் மோட்டிவ் பண்ணியிருப்பாங்க. அனிமல்ஸ் மாதிரி நிறைய பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய இண்டஸ்கிரிப்ட், சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் எழுதி வைக்கக்கூடிய முறை எல்லாமே இதுல இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்கிரிப்ட் சிந்து சமவெளி முத்திரைகள் பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் ஸ்கிரிப்ட் எழுத்து வடிவங்கள் ஃபவுண்ட் ஆன் சீல்ஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட் ஜெனரலி ரிட்டன் இன் விச் டைரக்ஷன். முத்திரைகள் மற்றும் பிற பொருட்கள் காணப்படும் சிந்து வரி வடிவம் பொதுவாக எந்த திசையில் எழுதப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் ஆஃபன் போஸ்ட்ரோஃபெடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வலமிருந்து இடமாக அப்படிங்கிறது எழுதியிருந்திருக்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்ரோபெடன் ஷேப்ல எழுதியிருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதாவது ஆக்ஸ் பிளஃப் ஃபீல்டில் நம்ம எப்படி எழுதுவோம், அதாவது வந்துட்டு உழுதாங்கன்னா எப்படி உழுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து எழுத்து வடிவங்கள் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, the standard system of weights used by Indus people generally based on multiples and submultiples of which number. அதாவது சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய நிறை அளவுகளின் தரப்படுத்தப்பட்ட முறை அப்படிங்கிறது பொதுவாக எந்த எண்ணின் பெருக்கு தொகைகள் மற்றும் உட்பெருக்கு தொகைகளாக இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. 16. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெயிட் சிஸ்டம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. பொதுவாகவே அந்த வெயிட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா கியூபிக்கல் ஷேப்பு, அதாவது ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அது வந்து 1, 2, 4, 8, 6 இந்த மாதிரி டினாமினேஷனில் அவங்க பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹையர் டினாமினேஷனில் பார்த்தீங்கன்னா 160, 320, 640 இருந்திருக்கு. ஸோ இது 16ன்றது தான் எடை கற்கள், அதான் அர்த்தம் எடை கற்கள் 16. அடுத்து பாருங்க, இன் டிபிக்கல் லே அவுட் ஆஃப் இண்டஸ் சிட்டிஸ் மொஹஞ்சதாரோ எலிவேட்டட் வெஸ்ட் மவுண்ட் இஸ் ஜெனரலி ரெஃபர்ட் அஸ். அதாவது மொஹஞ்சதாரோ போன்ற சிந்து நகரங்களின் வழக்கமான அமைப்பில் மேற்கு புறமாக உள்ள உயர்ந்த மேட்டு பகுதியை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எப்படிங்க அழைச்சிருந்துருக்கிறாங்க? சிட்டாடல் நம்ம தான் சொல்லியிருந்திருக்கிறோம். மேற்கு ஒரு நகரத்தை வந்து மேற்கு புறம் கிழக்கு புறம், மேற்கு புறத்தில் இருக்கிறது சிட்டாடல், கிழக்கு புறத்தில் இருக்கிறது லோவர் டவுனு. அதனால கோட்டை இல்லாட்டி சிட்டாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா மெச்சூர் டவுன்லையும் சிட்டாடல்ன்றது இருந்திருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். Next, Indus Valley civilization is sophisticated urban drainage system is best evidenced by. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மேம்படுத்தப்பட்ட நகர்ப்புற வடிகால் அமைப்பிற்கு சிறந்த சான்று எதுன்னு கேட்டிருந்திருக்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கவர்டு பிரிக் ட்ரைன்ஸ் கனெக்டிங் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் டு ஸ்ட்ரீட். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வீட்லையும் கழிவுநீர் வந்துட்டு ஸ்ட்ரீட்டு கூட கனெக்ட் பண்ணக்கூடிய கழிவுநீர், அது கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க்ல இருந்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய வடிநீர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்லி ரெயின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பகுதியில் க்ளோஸ்டாகி கனெக்ட் ஆகிருந்திருக்கு. அதை தான் இங்கே கொடுத்துருந்துருக்குறான். அதாவது தனி வீடுகளை தெரு வடிகால்களுடன் இணைக்கும் மூடப்பட்ட செங்கல் வடிகால்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் கரெக்டானது. அதே மாதிரி இங்க கொடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எனி ட்ரைனேஜ் சிஸ்டம் அதெல்லாம் கிடையாது. எல்லா வடிகால் அமைப்புகள் இருந்துச்சு. அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளும் இருந்துச்சு. அதனால வந்துட்டு இவங்க என்ன சொல்ல, திறந்த வடிகால்லாம் எங்கேயும் இல்லை, மேக்ஸிமம் மூடப்பட்ட வடிகால்கள் தான் இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் பி தான். The brick used in the Indus Valley construction typically made in the standard ratio. அதாவது சிந்து சமவெளி கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட செங்கற்கள்
பொதுவாக எந்த விகிதத்தில் வடிவமைக்கப்பட்டன? ஸோ பொதுவாகவே அந்த பிரிக்ஸ், அதாவது அந்த டைம்ல அவங்க வந்துட்டு சுட்ட செங்கல்கள் தான் நம்ம பயன்படுத்துறோம். அது எந்த ரேஷியோலண்டா 4:2:1, அதாவது வந்துட்டு லென்த்து, அகலம், நீளம் அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:2:1 பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, விச் இண்டஸ் சைட் லொகேட்டட் பிரசன்ட் ராஜஸ்தான் நவ் ட்ரை காகர் ரிவர் பகுதியில் இருந்திருக்கு, நோட்டபிள் ஃபார் ஃபயர் ஆல்டர். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இன்றைய ராஜஸ்தான்ல தற்போது வறண்டு விட்ட காகர் நதி பகுதிகள் அமைந்துள்ள பகுதியில் நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. அது வந்துட்டு சடங்கு வழிபாட்டை குறிக்கும் நெருப்பு பீடங்கள் கொண்டதாக இருக்கிறது. அது எங்க அப்படின்னா காளிபங்கன்ற ஊர் தான் நான் சொன்னேன் ஏற்கனவே. காளிபங்கன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல காகர் ரிவர் பகுதியில், ட்ரைடு காகர் பகுதியில இருந்திருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைந்திருக்கு, ஓமகுண்டலம் சொல்லக்கூடிய ஃபயர் ஆல்டர் கிடைச்சிருந்திருக்கு. அதை மாதிரி மட்டும் கிடையாது, பிளஃபிங் ஃபர்ரோ கிடைச்சிருந்திருக்கு, உழுதற்கான சான்றுகள் இந்த இடத்துல கிடைச்சிருந்திருக்கு. இது மூலமா நமக்கு வந்துட்டு டைரக்டான ஒரு ரிலீஜியஸ் எவிடன்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரிச்சுவல்ஸ் எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன ரிலீஜியன்றது நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, which Indus site provided earliest evidence of horse remain, and though the significance of this find for wider civilization remains debated among the scholars. இருந்துட்டு போட்டோம். குதிரை எலும்புகளினுடைய ஆரம்பகால சான்றுன்றது எங்க கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் குதிரை வந்து அவங்க பயன்படுத்தல அப்படின்றாலும் கூட சில இடங்கள்ல குதிரையுடைய எலும்புகள் இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆனாலும் ஒட்டுமொத்த நாகரீகத்திற்கு இதன் முக்கியத்துவம்ன்றது விவாதத்திற்கு உரியதாக தான் உள்ளது. உங்களுக்கு என்ன தேவை, குதிரை ரிமைன்ஸ் இருந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சதா? ஆமா கிடைச்சது. எங்க கிடைச்சது? சுர்கோட்டோடான்ற பகுதியில கிடைச்சது. சுர்கோட்டோடா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. இங்க பாத்தீங்கன்னா ஹார்ஸோடைய ரிமைன்ஸ் கிடைச்சது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய westmost site of Indus Valley civilization located near the Iran-Pakistan border. ஈரான் பாகிஸ்தான் எல்லை பகுதிக்கு அமைந்து உள்ள சிந்து சமவெளி நாகரிகத்தின் மேற்கு எல்லை தளமாக கருதப்படுவது எது? சுக்தா ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்தா ஜெண்டர். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னைக்கு எங்க இருக்குன்னா பலுச்சிஸ்தான்ல இருக்கு, நியர் ஈரான் பாகிஸ்தான் பார்டர்ல. ஸோ நல்லா பார்த்துக்கணும், வெஸ்ட்ல சுக்தா ஜெண்டர், ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா யூபியில வந்துட்டு வெஸ்ட் யூபியில ஈஸ்ட் யூபியில இருக்கக்கூடிய ஆலம்கிர்பூர் தான் ஈஸ்ட்ல. நார்த்ல பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரீஜன்ல இருக்கக்கூடிய மண்டா, சவுத்துல மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய தயமாபாத். இதுதான் எல்லைகள். அடுத்து ஈஸ்ட் மோஸ்ட் சைட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம இப்பதான் பார்த்தோம். எங்கங்க? ஆலம்கிர்பூர். அதாவது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தின் கிழக்கு பகுதி எல்லை தளம் எது? ஆலம்கிர்பூர். ஸோ ஆலம்கிர்பூர்ன்றது வந்துட்டு எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல ரிவர் ஹிண்டன் பக்கத்துல இருக்கு. ஹிண்டன் அப்படிங்கிறது யமுனா நதியினுடைய ஒரு துணை ஆறு. நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is the southmost site of Indus Valley civilization located in Maharashtra? நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க, தயமாபாத் இன்று மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள சிந்து சமவெளி நாகரிகத்தின் தென்பகுதி எல்லை தளமாக கருதப்படுவது எதுங்க? தயமாபாத். இந்த தயமாபாத்ன்றது வந்துட்டு பிரவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவர்னுடைய பேங்க்ல அமைஞ்சிருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா சவுத் மோஸ்ட் சைட்டு. இங்க என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க, ஹோட் ஆஃப் பிரான்ஸ். ஸோ நமக்கு வந்து பிரான்ஸ் சம்பந்தமான நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைச்சிருந்துருக்கு. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷனுடைய ஆர்டிஸ்டிக் ட்ரெடிஷன், அதாவது வந்துட்டு கலை சார்ந்த விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருந்துருக்கு. நெக்ஸ்ட் நார்த் மோஸ்ட் சைட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் லொகேட்டட் இன் தி பிரசன்ட் டே ஜம்மு அண்ட் காஷ்மீர். இன்றைய ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடபகுதி எல்லை தளமாக கருதப்படுவது எது? மண்டா தான் கருதப்படுதுங்க. மண்டா அப்படிங்கிறது எங்க லொக்கேட் ஆயிருக்கு? ஜெனாப் ரிவர் லொக்கேட் ஆயிருந்திருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம், கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, அந்த எல்லாத்தையுமே என்ன கொடுத்து கேட்டு விட்டுலாம்? மேட்ச் தி ஃபாலோயிங்ல கொடுத்து கேட்டு விட்டுலாம். மண்டா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்து பாருங்க, so சிந்து சமவெளி நாகரிகம் is generally dated by mainstream archaeologists to which broad period? சிந்து சமவெளி நாகரிகம் பொதுவாக அறிஞர்களால் எந்த பரந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு 3300 இருந்துட்டு 1300 வரைக்கும். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அதாங்க தேவை. 3300 இருந்துட்டு 1300. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், லேட்டர் ஹரப்பன் பிரிக்கலாம். இதில் இந்த மெச்சூர் ஹரப்பன்றது எந்த பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா 2600 இருந்துட்டு 1900 பிசி தான் நம்ம மெச்சூர் ஹரப்பன் அப்படின்னு சொல்கிறோம். Which of the following best describes the current scholarly consensus regarding the
டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதாவது சிந்து சமவெளி நாகரிக வீழ்ச்சி குறித்து தற்போதைய அறிஞர்கள் பொதுவாக தரும் கருத்தை சிறப்பாக விவரிப்பது எது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, இது முழுக்க முழுக்க ஆரியர்கள் படையெடுப்பினால் நடந்ததா, ரெண்டாவது நிலநடுக்கத்தினால நடந்ததா, அதே மாதிரி காலநிலை மாற்றம், நதி பாதை மாற்றுதல் உள்ளிட்ட பல காரணிகளா, அதே மாதிரி இந்த நாகரிகம் வீழ்ச்சி அடையவே இல்லை இன்று வரை தொடர்ந்து நீடிக்கிறதா. சொல்லப்போனா நேச்சுரலா பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா கருத்து வந்துட்டு மேக்சிமம் எல்லாரும் சொல்றது ஆரிய படையெடுப்புன்னு தான் சொல்றாங்க. அதாவது ஆரியன் இன்வேஷன், ஒன்ஸ் பாப்புலர் ஆரியன் இன்வேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, கிளைமேட் சேஞ்சு, அதே மாதிரி வந்துட்டு காக்கர ரிவர். ஓகே தானே? உங்களுக்கு எக்ஸாக்டா ஆன்சர் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஷன் சி தான், காலநிலை மாற்றம் மற்றும் நதி பாதை மாறுதல், இதுதான் ஆன்சர். Unlike other contemporary Bronze Age civilizations such as Egypt and Mesopotamia, Indus cities notably not yielded clear archaeological evidences of. அதாவது எகிப்து, மெசபடோமியா போன்ற சமகால வெண்கல கால நகரங்களை போல் அல்லாமல் சிந்து நகரங்களில் தெளிவான தொல்பொருள் சான்றுகள் கிடைக்காதது எது? பாருங்க, ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், எல்லை நிறைய அளவுகள் கிடைச்சதா? கிடைச்சது. கிரிட் பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ், அதாவது கட்ட வடிவிலான தெரு அமைப்பு கிடைச்சது. லார்ஜ் டெம்பிள்ஸோ இல்லாட்டி பேலசியல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கிடைக்கல. ஆப்ஷன் சி தான். இதே கவர்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் நமக்கும் கிடைச்சது. ஸோ ஆப்ஷன் சி தான். பெரிய கோயில்கள் இல்லை, அரசு மாளிகைகள் அப்படிங்கிறது இல்லை. நெக்ஸ்ட், the main crops cultivated by Indus Valley civilization people based on archaeological and archaeobotanical evidences. ஸோ தொல்பொருள் மற்றும் தாவரவியல் சான்றுகளின் அடிப்படையில் சிந்து சமவெளி மக்கள் பயிரிடப்பட்ட முக்கிய பயிர்கள் பாருங்க, என்னென்ன முக்கிய பயிர்கள்? வீட், பார்லி, காட்டன், அதாவது கோதுமை, அதே மாதிரி வந்துட்டு வார் கோதுமையினோட வகை, அதே மாதிரி பருத்தி தான் வளைய வச்சாங்க. இதை தாண்டி சில இடங்கள்ல ரைஸ் கல்டிவேஷன் இருந்திருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்தல், ராங்கப்பூர் பகுதியில் ரைஸ் கல்டிவேஷன் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the animal most frequently depicted in the Indus believed to hold the special significance, possibly religious. அதாவது சிந்து சமவெளி மக்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் முத்திரைகளில் அதிகம் சித்தரிக்கப்பட்ட விலங்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செபுன்னு சொல்லுவாங்க. அதாவது திமில் கொண்ட எருது. இதுதான் வந்துட்டு ஹம்ப்டு புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்கியமான ஒரு கிரியேச்சரா இருக்கு, நிறைய மென்ஷன் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அடுத்து, which among the following statement about Indus Valley burial practices is most accurate? சிந்து சமவெளி புதைக்கும் நடைமுறைகள் குறித்து மிகவும் துல்லியமான கூற்றியதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது புதைக்கும் நடைமுறை பத்தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, எல்லா இதுலையுமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா இடங்களிலும் தகனம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. ரெண்டாவது, மட்பாண்டங்கள், அணிகலன்கள், நீட்டி புதைக்கும் முறை பொதுவாக பயன்படுத்தப்பட்டது. சிந்து சமவெளியில் கல்லறை தளம் கண்டறியப்படவில்லை. அதாவது நோ பரியல் சைட் அப்படி சொல்லவே முடியாது. ஒன்லி ராயல் ஃபேமிலிஸ் வேர் பரீடு, அதாவது அரச குடும்பத்தினர் மட்டுமா புதைக்கப்பட்டிருக்காங்களா? கண்டிப்பா இல்ல. பரியல் சைட்ஸ் நிறைய கண்டுபிடிச்சோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. அதே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எல்லா இடங்களிலும் தகனம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது அப்படி நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் புதைக்க தான் செஞ்சாங்களா? அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்டெண்டட் இன்குமேஷன். பரியல், பாட்டரி, ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே புதைச்சிருந்திருக்கிறாங்க. அதாவது மட்பாண்டங்கள், அணிகலன்களுடன் நீட்டி புதைக்கும் பொதுவான முறை பயன்படுத்தப்பட்டது. Indus Valley civilization along with Mesopotamia, Egypt is one of the three great civilizations of the ancient world associated primarily with which river system? அதாவது மெசபடோமியா மற்றும் எகிப்துடன் சேர்ந்து பண்டைய உலகின் 3 பெரும் நாகரிகங்களில் ஒன்றான சிந்து சமவெளி நாகரிகம் முதன்மையாக எந்த நதி அமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும், சிந்து சமவெளி எந்த நதியுடன் தொடர்புடையது? இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து தொடர்புடையது எதுன்னா வந்துட்டு இண்டஸ் ட்ரிபியூட்டரி கூட தான். ஓகே, ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டெவலப்டு பிரைமரிலி அலாங் தி இண்டஸ் ரிவர் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ். ஸோ அது கூட இப்போ சமீபத்தில் காக்கர ரிவர்ன்றது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. அதனால ஸோ நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்றது என்ன ரிவர்? இண்டஸ் ரிவர் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ். அடுத்து பாருங்க, விச் ஆர் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் இண்டசைட் அண்ட் இட்ஸ் எக்ஸ்கவேட்டர் கரெக்ட்லி மேட்ச்ட்? எது கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு கொடுத்துருந்துருக்குறாங்க.
ஸோ பாருங்கள் இதில் கரெக்டாக மேட்ச் பண்ணது பாருங்கள். ஹரப்பான்றது வந்துட்டு மாற்றி கொடுத்துருந்துருக்குறாங்க, ஆர்டி பேனேஜ் கொடுத்துருக்காங்க, தயாராம் ஷானி கொடுத்துருந்துருக்கணும். மொஹஞ்சதாரோ தான் என்ன கொடுத்துருந்துருக்கணும், ஆர்டி பேனேஜ் கொடுத்துருந்துருக்கணும். லோத்தல் தான் சரியாக கொடுத்துருந்துருக்குறாங்க, எஸ்ஆர் ராவ் கொடுத்துருந்துருக்குறாங்க. ஓகே. ஸோ காளிபங்கன்றது யார் பண்ணது, பிபி லால் மற்றும் தாக்கர். இது கேட்டு விட்டுருவாங்க. இப்போ லோத்தல் குஜராத் அப்படிங்கிறது எஸ்ஆர் ராவ் தான் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அதே மாதிரி ஹரப்பான்றது தயாராம் ஷானி, மொஹஞ்சதாரோன்றது ஆர்டி பானர்ஜி. காளிபங்கன் யார் பண்ணாங்க, பிபி லால் மற்றும் பி.கே. தாப்பர் அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட், இண்டஸ் சைட் ஆஃப் சான்குதாரோ இஸ் யூனிக் அமாங் தி இண்டஸ் வேலி செட்டில்மெண்ட்ஸ். யூனிக்கா இருக்கு. அதாவது சான்குதாரோ அப்படிங்கிற தளம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய சிந்து குடியிருப்புகளில் ஒன்றாக இருக்கிறது. ஓகே தானா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, அதாவது நோட்டபிள் ஆப்ஷன்ஸ் ஆஃப், சாரி, இங்க எது இல்லைன்னு கேட்டிருக்கிறாங்க. முக்கிய தளம் தான். இதுல இல்லாத ஒண்ணு என்ன, பீட் மேக்கிங் ஒர்க் ஷாப் இருந்திருக்கு, சீல் ஒர்க் ஷாப் இருந்திருக்கு, ரெசிடென்சியல் ஸ்ட்ரக்சர்ஸ் குடியிருப்பு இருந்திருக்கு. இல்லாத ஒண்ணு என்னது, சிட்டாடல் இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ சிட்டாடல் இல்லாத ஊர் எதுங்க, சான்குதாரோ. நெக்ஸ்ட் பாருங்க, அதாவது the chief item of long distance trade evidence linking Indus civilization to Mesopotamia. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் மெசபடோமியாவுக்கும் நடைபெற்ற ட்ரேடில் முக்கியமான ஐட்டம் எது ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முக்கியமான ஐட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்னீலியன் பீட்ஸ். கர்னீலியன் பீட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பாசி வகை தான். கர்னீலியன் பீட்ஸ், அதே மாதிரி இண்டஸ் ஸ்டைல் சீல்ஸ், இது ரெண்டு தான் முக்கியமாக வந்துட்டு என்ன பண்ணியிருந்துருக்கிறாங்க, ட்ரேட் அப்படிங்கிறது ரெண்டு நகரத்துக்கும் பண்ணது. அதாவது ஆர்கியாலஜிக்கல் அண்ட் டெக்ஸ்டைல் எவிடன்சஸ் இன்க்ளூடிங் இந்த சீல்ஸ் அண்ட் இது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு, அதாவது கர்னிலியன் பீட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. இதனாலதான் வந்துட்டு அவங்க நம்மளை என்ன சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்கிறாங்கன்னா மெலுகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. மெலுகா அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா இண்டஸ் ரீஜனை மீன் பண்ணி இருந்திருக்கிறாங்க. Which among the following is not considered a typical feature of mature phase of Indus Valley civilization? அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தின் முதிர்ந்த கட்டத்தின் பொதுவான அமைப்பு அம்சமாக கருதப்படாதது எது அப்படின்னு கொடுத்துருந்துருக்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் வெயிட்ஸ், அதாவது நிறை வெயிட்ல நம்மகிட்ட இருந்திருக்கு. ரெண்டாவது வெல் பிளானடு கிரிட் பேட்டர்ன் சிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கட்டச்சட்ட வடிவிலான திட்டமிட்ட நகரங்கள் இருந்திருக்கு. எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் அயரன், அதுதான் நம்ம கிட்ட இல்லை. அதாவது இரும்பு கருவிகளும் ஆயுதங்களும் தான் நம்ம கிட்ட இல்லை. அடுத்து முத்திரைகளில் புரிந்து கொள்ளப்படாத சித்திர வடிவம், அது பொதுவாகவே நான் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. சரிங்களா? எது இல்லை அப்படின்னா அயரன் யூஸ் பண்ணதான் இல்லை. நெக்ஸ்ட், சிந்து சமவெளி சைட், இண்டஸ் வேலி சைட் ஆஃப் ரூப்பர், ரோப்பர்னு சொல்லுவாங்க. பிரசன்ட் டே பஞ்சாப் இஸ் பர்டிகுலர்லி நோட்டபிள் ஆஃப் தி எவிடன்ஸ் ஆஃப். இன்றைய பஞ்சாபில் அமைந்துள்ள சிந்து சமவெளி தலமான ரூப்பர் எதற்கான சான்றுக்காக குறிப்பாக புகழ் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான், மனிதனுடன் நாய் ஒன்றை புதைக்கப்பட்டிருந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து ரொம்ப பெக்குலியரான ஃபீச்சர். ஸோ வந்துட்டு மனுஷன் கூட அவனுடைய காவலாக இருக்கக்கூடிய நாயும் புதைச்சிருந்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க, எர்லியஸ்ட் காட்டன் கல்டிவேஷன் இது மொஹஞ்சதாரோல கிடச்சிருந்துருக்கு. டாக்யார்டு வந்துட்டு லோத்தல்ல கிடச்சிருந்துருக்கு. அதே மாதிரி சைன் போர்டு வித் இண்டஸ்கிரிப்ட், இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுவும் குஜராத்தில் கிடச்சிருந்துருக்கு. பட் இங்கே இல்லை, தோலவிரால கிடச்சிருந்துருக்கு சைன் போர்டு வித் இண்டஸ்கிரிப்ட். ஸோ அதனால வந்துட்டு இங்கே ரூப்பரில் கிடச்சது மனிதனுடன் நாய் ஒன்றை புதைக்கும் தன்மை. அடுத்து பாருங்க, இண்டஸ் சைட் ஆஃப் பனவாலி பிரசன்ட் டே ஹரியானா டிஃபர்ஸ் ஃப்ரம் மோஸ்ட் அதர் இண்டஸ் சிட்டிஸ். எப்படி ஹரியானாவில் அமைந்துள்ள பனவாலி தலம்ன்றது வந்துட்டு பெரும்பாலான பிற நகரங்களில் இருந்துட்டு எவ்வாறு வேறுபட்டதுன்னு கேட்டிருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் பாருங்க, ஒன்று முழுமையாக கட்டச்சட்ட வடிவிலான தெரு அமைப்பு இருந்திருக்குன்னு, அதாவது பெர்ஃபெக்ட்லி கிரிட் பேட்டர்ன். ரெண்டாவது ரேடியல் ரேதர் தென் ஸ்ட்ரிக்ட்லி கிரிட் பேட்டர்ன். மூணாவது நோ ஸ்ட்ரீட்ஸ் ஃபவுண்ட் இல்லை, ஒரு ஸ்ட்ரீட்டோட ஃபவுண்ட் பண்ணலை. நாலாவது பார்த்தீங்கன்னா பில்ட் என்டையர்லி அண்டர் கிரவுண்டு. நல்லா பார்த்தீங்கன்னா அன்லைக் ஸ்ட்ரிக்ட் கிரிட் பேட்டர்ன் ரொம்ப தெளிவாக சாலைகள் எல்லாமே சரியான முறையில் எல்லா சிட்டிஸ்லையும் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிலையும், மொஹஞ்சதாரோல எல்லா சிட்டிலையும். ஆனால் பனவாலியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிட்டில் இல்லை, ரேடியலாக இருந்திருக்கு, குண்டக்க மண்டக்கா இருந்திருக்கு, கார்விங் ஷேப்லாம் இருந்திருக்கு. அதுதான் அதனால பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பனவாலியில் வேற என்ன முக்கியமானது, குட் குவாலிட்டி பார்லி அரிசிகள் கிடைச்சிருந்திருக்கு. அப்படின்னா என்னதுங்க, ரேடியல் ரேதர் தென் ஸ்ட்ரிக்ட்லி கிரிட் பேட்டர்ன், அதாவது ஆப்ஷன் 2 தான். கடுமையான கட்டச்சட்ட வடிவுக்கு பதிலாக 6 வடிவ தெரு இருந்திருக்கு. இதுதான் ஆன்சர்.
விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் about the political organization of Indus Valley Civilization is most accurate based on the current evidences? தற்போதைய தொல்பொருள் சான்றின் அடிப்படையில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் அரசியல் அமைப்பு குறித்து துல்லியமான கூற்றியது அப்படின்னு எடுத்துருந்துருக்கிறாங்க. பாருங்க, ஒன்று, இன்ஸ்கிரிப்ஷன் கிளியர்லி மென்ஷன்ஸ் த இண்டஸ் கிங்ஸ் அண்ட் தேர் ஸ்ட்ரக்சர். சிந்து சமவெளி மன்னர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லவே இல்லை. ரெண்டாவது, நோ டெஃபினிட்டிவ் எவிடன்ஸ் ஆஃப் மொனார்கி அண்ட் இட்ஸ் ப்ரிசைஸ் பொலிட்டிக்கல். மொனார்கி பற்றி நமக்கு சொல்லவே இல்லை. கரெக்ட் தான். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டாக்குமெண்டட் ரூல்டு பயான். பாருங்க, ஆக்சுவலி வந்துட்டு ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. அதே மாதிரி ஏன்ஷியன் கிரீக் ஹிஸ்டோரியன்ஸ் ப்ரொவைட் டீடைல்டு ரிலையபிள் அக்கௌண்ட், அவங்களும் கொடுக்கல. உண்மை என்னண்டா, நமக்கு ஒரு டெஃபினேட்டிவ் அக்கௌண்ட் இல்லை. அதாவது இண்டஸ்கிரிப்ட் ரிமைன்ஸ் அன்டெசிபரட் அண்ட் நோ மொனுமெண்டல் ராயல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், பேலசஸ் எதுவுமே இல்லை. அதனால நமக்கு அரசியல் சார்ந்து ஒன்றும் தெளிவாக கொடுக்கப்படவில்லை. பாருங்க, முடியாட்சி அல்லது துல்லியமான அரசியல் அமைப்பு குறித்து உறுதியான சான்று எது நமக்கு கிடைக்கப்படல. அடுத்து பாருங்க, சிந்து சமவெளி மரபுடன் தொடர்புடைய பிற்கால அல்லது நகர்ப்புறத்திற்கு பிந்திய கட்டத்தை குறிக்கிறது என சில அறிஞர்களால் கருதப்படும் கல்லறை ஹச் சிமெட்ரி ஹெச் பண்பாடு முதன்மையாக எங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது? அதாவது சிமெட்ரிக் ஹச் கல்ச்சர். சிமெட்ரிக் ஹச் கல்ச்சர் தான் ஒரே இடத்துல நிறைய என்ன வச்சிருந்திருப்பாங்க, கிரேவ்யார்ட்ஸ் நிறைய இருந்திருக்கும். இட்ஸ் கன்சிடர் இது வந்துட்டு எப்படின்னா, இது வந்து போஸ்ட் அர்பன் ஃபேஸ் அப்படின்னு கருதுறாங்க. அதான் நகர நாகரிகத்துக்கு பிற்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சிமெட்ரிக் ஹச் கல்ச்சர். அதாவது ஒரே இடத்துல நிறைய புதைவிடங்கள் இருந்திருக்கும். இது நமக்கு எங்க கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பால கிடைச்சது. அடுத்து பாருங்க, மணிகள் மற்றும் அணிகலன்கள் தயாரிக்க சிந்து சமவெளி கைவினைகளால் பொதுவாக பயன்படுத்தப்படாத பொருள் எது? அதாவது நாட் காமன்லி யூஸ்டு பை இண்டஸ் ஆர்டிசன்ஸ் டு மேக் பீட்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். எது பயன்படுத்தப்படலை? கர்னிலியன் பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க, ஃபியான்ஸ் பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க, கோல்டு பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. என்ன பயன்படுத்தலைங்க? அலுமினியம் பயன்படுத்தப்படவில்லை. ஒட்டுமொத்த புவியியல் பரவல் அடிப்படையில் சமகால வெண்கல கால நாகரிகங்களுடன் ஒப்பிடும் பொழுது சிந்து சமவெளி நாகரிகம் பொதுவாக எவ்வாறு கருதப்படுகிறது? In terms of overall geographical sphere, Indus Valley civilization is generally regarded in relation to contemporary Bronze Age civilization. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது Indus Valley civilization is generally regarded as largest of the 3 great early bronze civilization. அப்படின்னா வந்துட்டு மற்ற நாகரிகங்களோட கம்பேர் பண்றப்ப இந்த சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது என்னவா இருந்திருக்கு? மிக பெரிய நாகரிகமாக இருந்துள்ளது. அதான் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் சி தான். the largest in the geographical extent among the 3 great bronze. ஸோ கப்பல் நிலையங்கள், அதே மாதிரி வந்துட்டு தரப்படுத்தப்பட்ட நிறைகள், உரிமையை குறிக்க பயன்படுத்தக்கூடிய முத்திரைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெசபடோமியாவினுடைய தொலைத்தொடர்பு ஆகியவற்றை இணைத்து சிந்து சமவெளி வாழ்வில் எந்த அம்சத்தின் முக்கியத்துவத்தை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு கொடுத்துருந்துருக்கிறாங்க. ஸோ த பிரசன்ஸ் ஆஃப் டாக்யார்டு, ஸ்டாண்டர்ட் வெயிட், சீலு, இது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஓனர்ஷிப், லாங் டிஸ்டன்ஸ் ட்ரேட், இது எல்லாமே இருக்கு. இது எந்த ஆஸ்பெக்டை குறிக்குதுன்னு கொடுத்துருந்துருக்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தெரியுதுங்க? ட்ரேட் அண்ட் காமர்ஸ், வணிகம் மற்றும் வர்த்தகத்தை தான் இது எல்லாமே குறிக்குது நமக்கு தெரிய வருது. ஸோ இது எல்லாமே நமக்கு எங்கே கிடைச்சது? லோத்தல் வந்துட்டு நம்ம மேஜரான டாக்யார்டா ஒரு வர்த்தகத்துக்கான இடமா, ஒரு ஏற்றுமதிக்கான இடமா நம்ம பயன்படுத்தணும். பின்வரும் சிந்து தளம் அதன் சிறப்பம்சம் ஆகியவற்றின் இணைகளில் சரியாக பொருந்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு கொடுத்துருந்துருக்கிறாங்க. சரியாக பொருந்துவது ஹரப்பா. நல்லா பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலவிரா கிரேட் பாத் கண்டிப்பா இல்ல. தோலவிரால என்ன இருக்குங்க? தோலவிரால என்ன இருக்கு? கிரேட் பாத்ன்றது மோஞ்சதோர்ல இருந்துச்சு, தோலவிரால இல்ல. ஹரப்பா கிரேட் கிரானரி, பெரும் தானிய கிழங்கு ஹரப்பா, இதுதான் கரெக்ட். லோத்தல் ஃபயர் ஆற்றல் கண்டிப்பா தப்பு, இது காலிபங்கல்ல இருந்துச்சு. டாக்யார்டு லோத்தல் இருந்துச்சு, மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, பிரம்மாண்ட அரண்மனைகள், சிக்கலான ஆயுதங்கள் இல்லாத நிலையில் தொல்பொருள் சான்றுகளிலிருந்து வெளிப்படும் சிந்து சமூகத்தின் ஒட்டுமொத்த சித்திரம் எதை காட்டுகிறது? அதாவது ஓவரால் பிக்சர் ஆஃப் தி இந்தியன் சொசைட்டி, ஐ மீன் இண்டஸ் சொசைட்டி எப்படி காமிக்குது? ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிராண்ட் பேலஸ் இல்லை, வெப்பன் சிஸ்டம் இல்லை, இதெல்லாம் காமிக்கிறப்ப
நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு அமைதியான முறையில் வாழ்ந்தவங்க நமக்கு தெரிய வருது. லிட்டரலாக வந்துட்டு ஆப்ஷன் 1 பாருங்க, அதிக இராணுவத்தன்மை கொண்டது. அப்படியா? கண்டிப்பாக இல்லை. ஹைலி மிலிட்டரிஸ்டிக், அதுக்கான எவிடன்ஸே நமக்கு இல்லை. அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி தான். பீஸ்ஃபுல், கம்பேரிட்டிவ்லி லிட்டில் எவிடன்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்ட். அதான் ஒப்பீட்டு அளவில் வந்து அமைதியானது, ஒழுக்கம், அதான் ஒழுக்கம் அமைக்கப்பட்ட போர் அல்லது சிக்கலான எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான பகுதி நமக்கு தெரிய வருது. ஸோ கம்பேர்டு டு அதர் கண்டெம்பரரி சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு என்னவா இருந்துருக்குங்க, சிக்னிஃபிகன்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி built specifically for defense, weapons designed for warfare. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே டிசைன் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் நமகளில் அப்படி இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவங்களோட ரிசோர்ஸை ஃபுல்லாக கிராஃப்ட் ப்ரொடக்ஷனுக்கு அதுக்கு தான் கொடுத்துருந்துருக்குறாங்க. அடுத்து பாருங்க, பல்வேறு தளங்களில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகர திட்டமிடல் அணுகுமுறை சிறப்பாக விவரிப்பது எது அப்படின்னு கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்ரோச் டு டவுன் பிளானிங் அப்படின்னு கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா காமன் பிளானிங் பிரின்சிபல்ஸ் இருந்துச்சு. அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, எவ்ரி சைட் ஃபாலோட் அன் ஐடென்டிக்கல் பிளான், நோ ரீஜனல். தெர் வாஸ் பிராட் ஷேர்டு செட் ஆஃப் பிளானிங் பிரின்சிபல்ஸ். டவுன் பிளானிங் வாஸ் என்டையர்லி ரேண்டம், நோ. அதே மாதிரி ஒன்லி மோஹஞ்சதாரோ ஷோஸ் எவிடன்ஸ் ஆஃப் எனி பிளானிங். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா தளங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஐடென்டிக்கல் பிளான் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆப்ஷன் ஏ தான். ஒவ்வொரு தளமும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தாடி வைத்த மூவிதழ் வடிவ அச்சு கொண்ட ஆடை அணிந்த ஆண் உருவத்தை சித்தரிக்கும் சுண்ணாம்புக்கள், அதாவது பாதிரியார் மன்னன் ப்ரீஸ்ட் கிங் சிலை எங்கு காணடியப்பட்டது? ப்ரீஸ்ட் சிங் ஸ்கல்ப்சர் அப்படிங்கிறது வந்துட்டு எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு எடுத்துருக்குறாங்க. ஸோ விச் இஸ் இன் தி மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ப்ரீஸ்ட் கிங். ஸோ வந்துட்டு ஒரு எலாங்கேட்டட் ஐஸ், கொஞ்சம் யோகிக் போஸ்டில் உட்காந்துருந்துருக்கிறாரு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வணிகன் தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கலான்றது நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால் வந்துட்டு இது ஸ்காலர்லி டெஃபினேஷன் தான் இது. மற்றபடி நம்மளுக்கு டீட்டெயிலான நிர்வாகம் சம்மந்தமாக தகவல்கள் கிடைக்கல. அடுத்து பாருங்க, புரிந்து கொள்ளப்படாத சிந்து வரி வடிவத்தை அறியப்பட்ட மொழி குடும்பத்துடன் இணைக்கும் ஒரு கருதுகோள். அதாவது ஒன் ஹைபோதிசிஸ் லிங்கிங் தி undeciphered Indus script to known language family of particular relevance to Tamil Nadu proposes that the language of Indus Valley may have belonged to. அதாவது இப்போ சமீபத்தில் வந்து என்ன பண்ணியிருந்துருக்கிறாங்கன்னா தமிழ்நாடு கூட ரிலேட் பண்ணியிருந்துருக்கிறாங்க இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டை. ஸோ அது வந்து எந்த ஃபேமிலின்னு கேட்டிருக்கிறாங்க? திராவிடியன் ஃபேமிலி, அதாவது திராவிட மொழி குடும்பத்தை கூட ரிலேட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இதை சொன்ன ஒரு முக்கியமான வரலாற்று ஆசிரியர் இருந்தால் ஐராவத மகாதேவன். அடுத்து பாருங்க, which of the following is generally regarded by scholars as main reason for continued non-decipherment of Indus script despite over century research. ஸோ ஒரு செஞ்சுரிக்கு மேலே ஆயும் கூட நம்மளால் வந்து என்ன பண்ண முடியல, சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய ஸ்கிரிப்ட் வந்து டிஸ்பர் பண்ண முடியல. அதுக்கு காரணமாக என்ன சொல்லியிருந்துருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த கீ ரீசன் Indus script remains undeciphered என்னண்டா ஆப்ஷன்ஸ் ஆஃப் பைலிங்குவல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அனலாகஸ் டு தி ரொசெட்டா ஸ்டோன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது நமக்கு வந்து புரியும் வடிவில் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இன்னொரு, அதாவது யூஸ் பண்ண அதில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் வந்து ஒரே மாதிரி பயன்படுத்தப்படவில்லை. ஆப்ஷன் பி தான், ஆப்ஷன்ஸ் ஆஃப் பைலிங்குவல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ன்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோத்தலுக்கு அருகில் கேம்பட் வளைகுடா பகுதியில் அமைந்துள்ள பிற்கால ஹரப்பா அல்லது நகர்ப்புறத்திற்கு பிந்தைய காலத்தில் கொண்டுள்ள சான்றுகள் மற்றும் தனித்துவமான நுண்மணி தொழிலை காட்டும் இன்றைய குஜராத்தில் அமைந்துள்ள நகரம். Which Indus site presently in Gujarat yielded evidence of late Harappan and post-Harappan phase located in the Gulf of Gambit along with Lothal கொடுத்துருக்குறாங்க. ராங்கப்பூர் பகுதி தான் அது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அது ராங்கப்பூர். அங்கே வந்துட்டு என்ன கிடைச்சிருந்துருக்கு? மைக்ரோபீட் இண்டஸ்ட்ரி, அதாவது நுண்மணி தொழிற்சாலை கிடைச்சிருந்துருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பிரைமரி பர்பஸ் ஆஃப் இண்டஸ் ஹில்ஸ் பேஸ்ட் ஆன் கண்டெக்ஸ்ட், அதாவது என்னென்ன வேர்ஹவுஸ், ஸ்டோரேஜ் ஜார், இதெல்லாம் எங்கே கிடைச்சிருந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது களஞ்சியங்கள் மற்றும் சேமிப்பு கிடக்குகள் அப்படிங்கிறத வந்துட்டு என்ன சொல்லியிருந்துருக்கிறாங்கன்னா வந்துட்டு
களஞ்சியங்கள், சேமிப்பு கிடக்குகள், இதனுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்குன்னு கொடுத்துருந்துருக்குறாங்க. மெனி இண்டஸ்ட்ரீஸ் ஃபவுண்டு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கண்டுபிடிச்சிருந்துருக்குறாங்க. ஸோ அது எல்லாமே அதில் பர்டிகுலர்லி இது எதை சொல்ல வருது அப்படின்னா ஓனர்ஷிப்பு, ஆத்தென்டிகேட் குட் அப்படிங்கிறத வந்து சொல்ல வருதுன்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஓனர்ஷிப் அண்ட் ஆத்தென்டிகேட்டட் ஸ்கூல்ஸ். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் சைன் லாங்குவேஜில் யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதே மாதிரி 49th கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் தி ஃபாலோவிங் பெஸ்ட் கேரக்டரைசஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி எர்லி ஹரப்பன் அண்ட் மெச்சூர் ஹரப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய ஆரம்பகால மற்றும் பிற்காலத்தினுடைய தொடர்பை வந்து எவ்வாறு விவரிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் பர்டிகுலர்லி ஃப்ரம் தி கோட்டிஜி அண்ட் ஆம்ரி, இது எல்லாமே சொல்ல வருது என்ன அப்படின்னா எர்லி ஹரப்பன் ஃபார்மிங் கிராஃப்ட் வில்லேஜ், அதாவது கிராஃப்ட் ப்ரொடியூசிங் வில்லேஜஸ் ரூட்டட் இன் தி சேம் பிராட் ரீஜன் ரேதர் தென் அப்ரப்ட் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓரளவுக்கு எர்லி ஹரப்பன் மெச்சூர் ஹரப்பன் ரெண்டு ஃபேஸும் வந்துட்டு பெரிய லெவலில் மாற்றம்ன்றது நடக்கலை அப்படிங்கிறதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ இதில் மெச்சூர் ஹரப்பன் கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட் டு கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆப்ஷன் பி பாருங்கள், மெல்லி ஹரப்பன் கிராஜுவலி டெவலப்டு அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. இது ஓகே தான். தேர் இஸ் நோ மீனிங் ஆஃப் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் அப்படி சொல்ல முடியாது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Indus Valley civilization along with contemporary Egypt and Mesopotamia classified by historians as belongs to which broad technological period? சமகால எகிப்து மெசபடோமியாவுடன் சேர்ந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை வரலாற்று ஆசிரியர்கள் எந்த பரந்த தொழில்நுட்ப காலத்தை சேர்ந்ததாக வகைப்படுத்துகிறார்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ் தான், அதாவது வெண்கல காலம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்றது வெண்கல காலத்தை சேர்ந்தது. ஏன்னா இங்கே காப்பரும் பிரான்ஸும் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்கன்ற நமக்கு தெரிய வருது. அதனால வந்துட்டு இது கூட சமகாலத்தில் எகிப்து மெசபடோமியால என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த பிரான்ஸ்ன்றது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வித் திஸ் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றின மேக்ஸிமம் முக்கியமான கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் தேவையான கொஷின்ஸை வந்துட்டு we will update here. Thank you all.